ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகிண்டியா சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு. அது எப்படி சிம்பிளாக டேஸ்டியாக பண்ணலாம், வாங்க வீடியோக்கு போகலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மாதிரி ஃபைன் பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கறி லீஃப். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா சாஃப்டாக நல்லா வதங்கி வரட்டும். இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கி வரட்டும். இது கூட நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. இது கூட நம்ம ஒரு 4 முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வெந்து வரட்டும். இப்போ நல்லா குழம்பு நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூட நம்ம 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் முட்டை உடஞ்சிடாமல் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா முட்டை குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.